ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சூப்பராக ஹோம்மேடாக ஸ்டிக்கர்ஸ் தான் பண்ண போகிறோம். என்ன ஸ்டிக்கர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கார்ட்டூன் அனிமல்ஸ் தான். கார்ட்டூனில் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, அதில் வர அனிமல்ஸ் எல்லாம் எப்படி வரைஞ்சிருப்பாங்க, அந்த மாதிரி வரைஞ்சி நம்ம ஸ்டிக்கராக பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்ரெடி ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் என்ன பண்ணேன், அதில் கார்ட்டூன் டைனோசர்ஸ் மட்டும் வரைஞ்சேன். நிறைய வெரைட்டி ஆஃப் டைனோசர் வரைஞ்சிருந்தேன். உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் பார்ட் 2 போடுறேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஆமாம் பார்ட் 2 போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இப்போவும் நான் கார்ட்டூன் அனிமல்ஸ் தான் வரைகிறேன். ஓகே, மற்ற இன்னும் கூட நிறைய வரையலாம். எனக்கு இது மாதிரி வரைகிறது, ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. வேணும்னா சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி யோசித்து நம்ம நிறைய ஸ்டிக்கர்ஸ் பண்ணலாம். கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. இப்போ என்னெல்லாம் வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு லைட்டாக இருக்கிறனால தெரியாதுன்னு நினைக்கிறேன். லயன் வரைஞ்சிருக்கேன், கேட் வரைஞ்சிருக்கேன், டைகர் வரைஞ்சிருக்கேன், மான் வரைஞ்சிருக்கேன், அப்புறம் என்ன கங்காரு வரைஞ்சிருக்கேன், மங்கி வரைஞ்சிருக்கேன். எல்லாமே கார்ட்டூன் அனிமல்ஸ் தான். ஓகே, இப்போ என்ன வரைஞ்சிருக்கேன், ஜிராஃபி வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி இதெல்லாம் கலர் பண்ணிட்டோம்னா ரொம்ப கிளியராக இருக்கும். கலர் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் பேஸ்டலில் கலர் பண்ணிக்கலாம், இல்லை கிரேயான்ஸ் வச்சு பண்ணிக்கலாம், கலர் பென்சிலில் வச்சு பண்ணிக்கலாம், அப்புறம் ஸ்கெட்ச் பென்ஸில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதில் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எதில் கலர் பண்ணாலும் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ரொம்ப அழகாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி ஸ்கெட்ச் பெனில் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ரொம்ப ஈஸியாக சுலபமாக கார்ட்டூன் ஸ்டிக்கர்ஸ்ன்றதுனால நம்ம ரொம்ப எல்லாத்துக்குமே ஷேப்பெல்லாம் அனிமல்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நம்ம பண்ண தேவையில்ல, எதிர்பார்க்க தேவையில்ல. ஏன்னா கார்ட்டூன்லேயே டிஃப்ரெண்ட்டாக தானே வரைஞ்சிருப்பாங்க. அது எல்லாமே ஒரு பொம்மை மாதிரி தானே காட்டுவாங்க. அதனால் அதுக்கு பர்ஃபெக்டாக அப்படியே மான்னா மான் மாதிரி இருக்கணும், சிங்கம்னா சிங்கம் மாதிரி இருக்கணும்லாம் கிடையாது. அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், கொஞ்சம் ஷேப் அவுட்டாகவும் இருக்கலாம். அதே மாதிரி கலர்ஸ் அதோட கலர்ஸ் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் பார்த்திங்கன்னா பிங்க்கெல்லாம் அடிக்கிறேன் பாருங்கள். லயனோட ஃபேஸில் பிங்க்கு கொடுத்துருக்கேன்னா, அது மாதிரி எனக்கு ஒரு அனிமல்ஸில் எங்கெங்கே பிங்க்கு தோணுதோ அங்கங்கே பிங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ப்ளூ எடுத்து கொடுக்குறேன். அது மாதிரி கலர்ஸ் உங்கள் சாய்ஸ் தான். எப்படி என்ன கலர் எதில் யூஸ் பண்ண போகிறீங்களோ அது உங்கள் சாய்ஸ் தான். கலர் பென்சிலா, ஸ்கெட்ச் பென்னா, இல்லை ஆயில் பேஸ்டலா, இல்லை கிரேயான்ஸா, அதுவும் உங்கள் சாய்ஸ் தான். அதே மாதிரி கலர் கொடுக்கறதும் உங்கள் சாய்ஸ் தான். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டிக்கர்ஸ் நீங்களே ரெடி பண்ணிடலாம். ஒரு A4 ஷீட் இருந்தால் போதும், பியூட்டிஃபுல்லாக நம்ம ஸ்டிக்கர்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கடையில் வாங்கினோம்னா நிறைய விலை தானே கொடுத்து வாங்குகிறோம். அதனால் இந்த மாதிரி நம்மளே ரெடி பண்ணலாம். அதுவும் இந்த மாதிரி கார்ட்டூன் அனிமல்ஸ் வரைகிறது, கார்ட்டூன் பிக்சர்ஸ் வரைகிறது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு இந்த பிக்சர்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா கிடைக்கும். கூகுள் பண்ணிவிட்டு நீங்கள் கார்ட்டூன் அனிமல்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் கலர் எல்லாம் நீங்கள் உங்கள் சாய்ஸில் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கூட நம்ம பார்த்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. கலர்லாம் உங்கள் சாய்ஸ் தான். இப்போ நான் என் சாய்ஸ்க்கு தான் நான் கலர் கொடுக்குறேன். ஓகேவா, ரெட் கலர், ஆரஞ்சு கலர், ப்ரௌன் கலர்னு என் சாய்ஸ்க்கு தான் நான் கலர் கொடுக்குறேன். உங்களுக்கு அது மாதிரி பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கங்காருக்கு ஆரஞ்சு கொடுத்துட்டேன், கங்காரு வயிற்றில் இருக்கிற குட்டிக்கு பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் பிடிக்குதோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிக்சர்ஸும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கார்ட்டூன் அனிமல்ஸ் தான் இல்லை, கார்ட்டூன் பிக்சர்ஸ் நிறைய இருக்குது. கார்ட்டூன் வெஜிடபிள்ஸ் வரையலாம், கார்ட்டூன் ஃப்ரூட்ஸ் வரையலாம், உங்களுக்கு ஃபுட்டு வரையலாம். என்னென்ன மாதிரி உங்களுக்கு தோணுதோ அது மாதிரி எது வேணால் வரைஞ்சிக்கோங்க. இல்லைன்னா கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, டோரா, புஜ்ஜி, அப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குது, நிறைய சொல்லுவீங்க இல்லையா, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. சிவா, அப்புறம் என்ன கேரக்டர்ஸ், சரி உங்களுக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸ், கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் எழுதுங்க கமெண்ட்டில். நானும் தான் நிறைய பார்த்துருக்கேன். சோட்டா பீம், அப்புறம் அந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட நீங்கள் வரைஞ்சிட்டு மோட்டு பட்லு,
இவங்களாம் எனக்கே ரொம்ப பிடிக்கும். நானும் சின்ன பசங்க கூட சேர்ந்து எப்படி இந்த கார்ட்டூன் நேம்லாம் கரெக்ட்டா சொல்றேன்னு பார்க்குறீங்களா? சின்ன பசங்க கூட சேர்ந்து நானும் இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து கரெக்ட்டா பேர்லாம் சொல்றேன். ருத்ரா, சிவா, ஆ சோட்டா பீம் எல்லாருமே நான் பார்த்துருக்கேன். மோட்டு பட்லும் நெறைய பார்த்துருக்கேன். நெறைய கார்ட்டூன்ஸ் அவங்களோட இது பார்த்துருக்கேன். வீடியோ பார்த்துருக்கேன் நானு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்சா கூட நீங்க அது மாதிரி கூட வரையலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா சொல்லுங்க. நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ் போட்டு நான் வந்து படம் வரைஞ்சு காமிக்கிறேன். இது மாரி ஸ்டிக்கர்ஸா கூட நம்ம பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கானோ மறக்காம சொல்லுங்க. இந்த மாரி நெறைய நம்ம ஸ்டிக்கர்ஸ் பண்ணலாமா? உங்களுக்கு பிடிக்குமா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இப்ப நான் கலர்ஸ் எல்லாம் பண்றது உங்களுக்கு பிடிக்குதா? இல்ல நீங்க உங்க சாய்ஸ்ல வந்து அக்கா இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி கலர் குடுத்துருக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆனாலும் சொல்லுங்க. ஏன்னா உங்களோட சஜஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? உங்கள பேஸ் பண்ணி தான் நான் என்னோட ஒர்க் அமைஞ்சிருக்கு. நான் வந்து என்ன மாரி ஒர்க் பண்றேன், என்ன மாரி குடுக்குறேன் உங்களுக்கு அப்படிங்கிறது நீங்க வந்து சொன்னீங்கன்னா தான் கமெண்ட்ல எனக்கு தெரிய வரும். ஓகேவா? அதனால தான் நான் வந்து எப்பயுமே உங்ககிட்ட சஜஷன் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்க வந்து சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருப்பேன். அதுக்காக தான். ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா இந்த கலர் காம்பினேஷன்லாம் சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் என்னோட சாய்ஸ் தான். நான் எதையும் பார்த்து வரையல. நான் என்னோட சாய்ஸ்ல தான் கலர் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். பிக்சர்ஸ் கூட மோஸ்ட்லி வந்து என்னோட சாய்ஸ்ல தான் நான் வரைஞ்சிருக்கேன். ரொம்ப வந்து நானு கூகுள் பார்த்து கூட வரையல. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் நார்மல் பிக்சர்ஸ் தான்றதுனால எனக்கு தெரிஞ்ச மாரியே நான் வரைஞ்சு விட்டுட்டேன். கூகுள்லேயும் இந்த மாரி பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் கூட நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச மாரி கூட நீங்க அது மாரி பார்த்து வரைஞ்சிக்கலாம். இல்ல உங்க சாய்ஸ்ல உங்களுக்கே தெரியும்னாலும் நீங்களே கூட வரையலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் வரையிறது, ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறது அப்படின்னும் சொல்லுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நெறைய பேர் பார்க்குறீங்க. ஆனா யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். நல்ல நல்ல வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இப்போ எல்லாம் வரைஞ்சு கலர் அடித்து முடிச்சாச்சு. அதுக்கு மேலே வந்து நான் செல்லோ டேப் ஒட்டிடுறேன். கம்ப்ளீட்டாக வந்து செல்லோ டேப் ஒட்டினா தான் அது வந்து ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். இல்லைனா வெறும் பேப்பரா இருக்கும். ஓகே. இது மாதிரி செல்லோ டேப் ஒட்டிட்டு அப்புறம் அந்த ஷேப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் வந்து எதுலையாவது ஒட்டி கூட வச்சுக்கலாம். ஒட்டினா வந்து சாதாரணமாக ஃபெவிகம் போட்டு ஒரு இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பேப்பரில் நீங்கள் வந்து ஒட்டி வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் பிரித்து ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. நீங்கள் ஏதாவது ஸ்ட்ராங் கம்மு போட்டு ஒட்டிடாதீங்க. ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் வெட்டி மட்டும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கங்கே நீங்கள் ஒட்டிக்கலாம். உங்களோட பென்சில் பாக்ஸு, பவுச்சு, இல்லை நோட் புக்கு, ரஃப் நோட் புக் எங்கெங்கே உங்களுக்கு பிடிக்குதோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பாருங்கள். எல்லாமே கட் பண்ணியாச்சு. 10 கார்ட்டூன்ஸு, 10 அனிமல்ஸு. ஓகே. சூப்பரா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச்.